இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வீட்டம்மா சொன்ன மாதிரி நான் ஒன்றும் அங்கே ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்கல. அப்ப என்ன வேலை பார்த்தீங்க? வீட்டை க்ளீன் பண்ணுறது, குப்பை அள்ளுறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்த்தேன். ஆனால் நேரங்காலம் பார்க்காம வேலை பார்ப்பேன், கடுமையாக உழைப்பேன், சிக்கனமாக செலவு பண்ணி மிச்சத்தை என் மனைவிக்கு அனுப்பி விடுவேன். கடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ நல்லா இருக்கும் தம்பி. 2 வருஷம் சம்பாதிச்சதுல வீடு, காரு, நகைன்னு எல்லாம் வாங்கி இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி. இல்ல, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அதே நீங்க சொல்லிருக்கலாமே சார். எதுக்கு வீட்டில் மறைச்சிங்க? நான் பார்க்குற வேலையை எதுவும் அலட்சியமாக நினைக்கல. அப்படி கஷ்டமான வேலையை பார்க்கணுமான்னு அவங்க நினச்சிடக்கூடாதுல்ல. நான் லவ் மேரேஜ் தான் தம்பி. என் மாமனார் என் மகளை எப்படி வச்சு காப்பாற்ற போறேன்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு அவரோட 2வது பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு தேடுறாரு. இது எல்லாமே இந்த வேலையால தான். பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துட்டு சந்தோஷமா ஊருக்கு கிளம்பலான்னு நினைக்கிறப்பதான் இப்படி ஒரு விபத்து நடந்து போச்சு. தம்பி, என்னை காப்பாத்தின உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். தம்பியை பத்தி சொல்லுங்களேன். நானும் சரியான வேலை இல்லாம தான் சார் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார், எனக்கும் துபாயில வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நீங்க வீட்டில் கலந்துட்டு சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். சார், நிஜமா சொல்றீங்களா? உண்மையா முடியுமா? நீங்க முதல்ல வீட்டில் போய் பேசிட்டு வாங்க. சார், இதோ வந்துடுறேன் சார்.